Hello everyone, welcome back. Hope you all are doing good. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இங்கிலீஷ் ஃப்ரேசஸ் பார்க்க போகிறோங்க. அண்ட் நம்ம ஃப்ரேசஸ் வந்து நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அண்ட் இன்னைக்கு வந்து நம்ம கீழே தந்துருக்கோம் இல்லைங்க, இந்த ஸ்லைடில் இருக்கிற இந்த எல்லா ஃப்ரேசஸும் நம்ம வந்து சென்டென்ஸோடு நம்ம பார்க்க போகிறோம். இந்த இங்கிலீஷ் ஃப்ரேசஸ் எல்லாமே நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷை நம்ம ஸ்டாண்டர்ட் இம்ப்ரூவ் பண்ண ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அண்ட் வித்தவுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன் டு த டாபிக். இப்போ வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் ஃப்ரேஸ் அண்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். He is almost as tall as his father. He is almost as tall as his father. அப்படின்னு என்ன அப்படின்னா, அவர் கிட்டத்தட்ட அவரது தந்தையை போலவே உயரமானவர். அவர் வந்து கிட்டத்தட்ட அவரோட அப்பாவை போலவே அவர் வந்து டாலாக இருப்பார் அப்படிங்கிற அர்த்தம். இங்கே வந்து என்ன ஃப்ரேஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா as tall as. as tall as அப்படின்னு என்னென்னா தமிழில் போலவே உயரமானவர் அப்படிங்கிற அர்த்தம். இதே மாதிரி நம்ம as brilliant as big as அப்படிங்கிற எந்த ஃப்ரேஸ் வேணுனாலும் நம்ம யூஸ் பண்ணி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஓகே, கிளியர்? இப்போ வந்து செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள். They are equally competent when it comes to argument. They are equally competent when it comes to argument. அப்படின்னா வாதத்திற்கு வரும்போது அவர்கள் சமமான திறமையானவர்கள் அப்படின்னு என்னன்னா, ஒரு வந்து ஆர்குமெண்ட்டுன்னு வந்துட்டா அவங்க ரெண்டு பேருமே சமமான திறமையாளர்கள் அப்படிங்கிற அர்த்தம். இங்கே வந்து நம்ம ஈக்குவலி அப்படிங்கிற ஃப்ரேஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு தமிழ் மீனிங் என்ன அப்படின்னா சமமான அப்படிங்கிற அர்த்தம். ஓகே, இப்போ வாங்க நெக்ஸ்ட்னு பார்க்கலாம். In comparison to his father, David is not humble. In comparison to his father, David is not humble. அப்படின்னு என்ன அப்படின்னா, தன் தந்தையுடன் ஒப்பிடுகையில் டேவிட் வந்து தாழ்மையானவர் அல்ல. அவரோட அப்பாவை கம்பேர் பண்ணும்போது ஒப்பிடுகையில் இந்த டேவிட் வந்து ரொம்ப தாழ்மையானவர் அல்ல அப்படிங்கிற அர்த்தம். இங்கே வந்து இன் கம்பேரிசன் டு அப்படிங்கிற ஃப்ரேஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒப்பிடுகையில் அப்படிங்கிற அர்த்தம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன், டூ திஸ் இன் சிமிலர் வே ஐ டிட் இட். டூ திஸ் இன் சிமிலர் வே ஐ டிட் இட் அப்படின்னு என்ன அப்படின்னா, நான் செய்ததை போலவே இதை செய்யுங்கள். நான் செய்ததை போலவே இதை செய்யுங்கள் அப்படிங்கிற அர்த்தம். இன் சிமிலர் வே அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா போலவே அப்படிங்கிற அர்த்தம். நான் வந்து எப்படி குக் பண்ணணும் அதே மாதிரி குக் பண்ணு, அப்போ தான் ரெசிபி நல்லா வரும். நான் எப்படி பண்ணணும் அதே மாதிரி பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க. ஸோ அந்த டைமில் நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணுவோம், இன் சிமிலர் வே அப்படிங்கிற இந்த இங்கிலீஷ் ஃப்ரேஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, கிளியர்? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, just as you I am also a human being. just as you I am also a human being அப்படின்னு என்ன அர்த்தம்னா உங்களை போலவே நானும் ஒரு மனிதன் தான். இப்போ நம்ம ஆர்குமெண்ட்ல எல்லாம் சொல்லுவோம் இல்லைங்க, உன்ன மாதிரி நானும் ஒரு மனுஷன் தானே அப்படின்னு. ஸோ அதை வந்து இங்கிலீஷில் just as you I am also human being அப்படின்னு நம்ம சொல்லலாம். இங்கே வந்து just as அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் தரும் அப்படின்னா போலவே அப்படிங்கிற மீனிங் தருங்க. ஓகே, அண்ட் மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் சென்டென்ஸ். I help you, likewise you help me. I help you, likewise you help me அப்படின்னு என்னென்னா நான் உங்களுக்கு உதவுகிறேன் அதே போல் நீயும் எனக்கு உதவு. நான் உனக்கு வந்து உதவி செய்கிறேன் அதே மாதிரி நீயும் எனக்கு உதவி செய் அப்படிங்கிறது அர்த்தங்க. இங்கே வந்து லைக்வைஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அதே போல் அப்படிங்கிற அர்த்தம். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் எங்கெங்கெல்லாம் அதே போல் அப்படின்னு நீங்கள் சென்டென்ஸ் யூஸ் பண்ணுவீங்களோ, வேர்டு யூஸ் பண்ணுவீங்களோ அதுக்கு பதிலாக நம்ம இங்கிலீஷில் லைக்வைஸ் அப்படிங்கிற இந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே, கிளியர்? அண்ட் மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். You are just the same as your mother, stubborn. You are just the same as your mother, stubborn அப்படின்னு என்ன அர்த்தம்னா நீ உன் அம்மாவை போலவே இருக்கிறாய் பிடிவாதக்காரன். நம்ம சொல்வோம் இல்லைங்க, உங்கள் அம்மா மாதிரியே இருக்க பிடிவாதக்காரன் அப்படின்னு. ஸோ அதுக்கு தான் நம்ம யூ ஆர் ஜஸ்ட் த சேம் ஆஸ் யுவர் மதர் ஸ்டபன் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. இங்கே வந்து சேம் ஆஸ் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா போலவே, அதே மாதிரி ஸ்டபன் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா பிடிவாதக்காரன் அப்படிங்கிற அர்த்தம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்னு பார்க்கலாம். They left their house similarly, they abandoned everything else. They left their house similarly, they abandoned everything else அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா அவர்கள் தங்கள் வீட்டை விட்டு வெளியேறினர் அதே போல் அவர்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டனர்.
அப்படின்னு என்ன அர்த்தம்னா அவங்க வந்து அவங்க வீட்டை விட்டு தே லெஃப்ட் தேர் ஹவுஸ் அப்படின்னா அவங்க வந்து அவங்க வீட்டை விட்டு போனாங்க. இங்கே வந்து சிமிலர்லி அப்படின்னா அதே போல் அதே மாதிரி. தே abandoned everything else அப்படின்னா அவங்க வந்து இருக்கிற பொருள் எல்லாத்தையுமே அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற அர்த்தம். சரிங்களா? இங்கே வந்து abandoned அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா கைவிடப்பட்டது, அதை விட்டுட்டாங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஓகே, வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். As pandemic situations still persist, we are bound to work from home. As pandemic situations still persist, we are bound to work from home அப்படின்னு என்ன அர்த்தம்னா தொற்று நோய் வந்து இன்னும் தொடர்றதால நாங்கள் வந்து வீட்லேயே இருந்து வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் அப்படிங்கிற அர்த்தம். அண்ட் வந்து நம்ம இந்த சென்டென்ஸில் ஆஸ் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு ரீசன் சொல்ல. இங்கே வந்து நம்ம என்ன ரீசன் சொல்ல யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி தொற்று நோய் வந்து இன்னும் வந்து பர்சிஸ்டாக இருக்கிறதுனால நாங்கள் வந்து வீட்லேயே இருந்து வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் அப்படிங்கிற ரீசன் சொல்கிறதுனால நாம் வந்து இங்கே ஆஸ் யூஸ் பண்ணியிருக்கோங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். தே ஆர் இன்டிஃப்ரெண்ட் ஆஸ் வெல் ஆஸ் சில்லி. தே ஆர் இன்டிஃப்ரெண்ட் ஆஸ் வெல் ஆஸ் சில்லி அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா அவர்கள் அலட்சியமாகவும் முட்டாளாகவும் இருக்கிறார்கள். அவங்க வந்து அலட்சியமாகவும் முட்டாள்தனமாகவும் அவங்க இருக்காங்க அப்படிங்கிற அர்த்தம். எப்போவுமே நாம் வந்து இந்த ஆஸ் வெல் ஆஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிவிட்டு அதை கூட நம்ம அடிஷ்னலாக இன்னொரு இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணும்போது நம்ம வந்து ஆஸ் வெல் ஆஸ் அப்படிங்கிற இந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்ணணும். இப்போ இந்த சென்டென்ஸில் அவங்க வந்து இன்டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிவிட்டு அது கூட சில்லியாகவும் இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லைங்க. ஸோ அதனால தான் இந்த சென்டென்ஸில் தே ஆர் இன்டிஃப்ரெண்ட் ஆஸ் வெல் ஆஸ் சில்லி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, கிளியராங்க? இப்போ வாங்க நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள். Clara is equal with her father in eloquence. Clara is equal with her father in eloquence அப்படின்னு என்ன அர்த்தம்னா பேச்சில் கிளாரா தன் தந்தைக்கு நிகரானவள். பேச்சில் கிளாரா தன் தந்தைக்கு நிகரானவள். இங்கே வந்து ஈக்குவல் அப்படிங்கிறது என்ன மீனிங் தரும் அப்படின்னா நிகரானவர், நிகர் அப்படிங்கிறது தான் நம்ம ஈக்குவல் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்னு பார்க்கலாம். bravery is in common between those brothers. bravery is in common between those brothers அப்படின்னு என்ன அர்த்தம்னா அந்த சகோதரர்களிடையே வீரம் பொதுவானது. அந்த பிரதர்ஸ் கிட்டேயே அவங்க வந்து வீரம் பொதுவானது அப்படிங்கிறது தான் அர்த்தம். இங்கே வந்து இன் காமன் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா பொதுவானது அப்படிங்கிற அர்த்தம். ஓகே, கிளியர்? அண்ட் மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஸ்லைட். You must draw a picture of house in similar manner shown in the book. You must draw a picture of house in similar manner shown in the book அப்படின்னு என்ன அர்த்தம்னா இப்போது புக்கில் இருக்கிற இந்த ஹவுஸோட பிக்சர் மாதிரியே ஒரு பிக்சரை ட்ரா பண்ணும் அப்படிங்கிற அர்த்தங்க. இங்கே வந்து இன் சிமிலர் மேனர் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா போலவே அப்படிங்கிற அர்த்தம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். டூ த எக்ஸசைஸ் இன் த சேம் வே I am doing. Do the exercise in the same way I am doing அப்படின்னா நான் செய்வது போலவே உடற்பயிற்சி செய்யுங்கள். நான் செய்வது போலவே உடற்பயிற்சி செய்யுங்கள். இங்கே வந்து இந்த சேம் வே அப்படின்னா இப்போ ஒன்று பண்ணியிருக்கோம் அதே மாதிரி அதே போலவே செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவாங்களே. ஸோ அதுக்கு தான் நம்ம இந்த சேம் வே அப்படிங்கிற இந்த ஃப்ரேஸ் நாம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, அண்ட் கம்மிங் டு த லாஸ்ட் ஸ்லைட். இந்த சென்டென்ஸ் என்னென்னா ஷி இஸ் ஜஸ்ட் லைக் ஏஞ்சல். ஷி இஸ் ஜஸ்ட் லைக் ஏஞ்சல் அப்படின்னு என்னென்னா அவள் ஏஞ்சல் மாதிரி, அவள் ஏஞ்சல் மாதிரி. ஜஸ்ட் லைக் அப்படிங்கிறதுக்கு ஃப்ரேஸ்க்கு என்ன அர்த்தம்னா மாதிரி அப்படிங்கிற அர்த்தம். ஓகே, அண்ட் கம்மிங் ஃபார் த லாஸ்ட் சென்டென்ஸ். திஸ் கிரைம் இஸ் சிமிலர் டு தட் கிரைம். திஸ் கிரைம் இஸ் சிமிலர் டு தட் கிரைம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா இந்த குற்றமும் அந்த குற்றமும் இந்த குற்றம் அந்த குற்றத்தை போன்றது தான். இந்த குற்றம் அந்த குற்றத்தை போன்றது தான் அப்படிங்கிற அர்த்தம். இஸ் சிமிலர் டு அப்படின்னு என்னென்னா போன்றது தான், போன்றது அப்படிங்கிற அர்த்தங்க. அண்ட் இன்றைக்கி நம்ம பார்த்தா சென்டென்சஸ் எல்லாமே எதை பேஸ் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னா சிமிலாரிட்டி பேஸ் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் இந்த சென்டென்சஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. அண்ட் இதே மாதிரி நம்ம இந்த நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். அன்டில் தென் தேங்க்யூ, ஹாப்பி லேர்னிங்.